ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பிரவீன் உத்ராத்தில் பேப்பர் 1ல் வரக்கூடிய எஸ்ஸே தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து கபீர்தாஸ் பற்றினோடது. ஸோ இது எக்ஸாம்லேருந்து உங்களுக்கு பேப்பர் 1ல் 15 மார்க்ஸ்க்கு கேட்பாங்க. இது 3rd ரோமன் லெட்டரில் உங்களுக்கு வரும். ஸோ இது இம்பார்ட்டண்ட் எஸ்ஸேவும் கூட. ஸோ கபீர்தாஸை பற்றியானது. ஸோ எக்ஸாமில் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் இந்த கபீர்தாஸ் அப்படின்ற ஹெட்டிங் மாதிரி கொடுத்து தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதில் கபீர்தாஸ் பற்றியான டீட்டெயில்ஸ் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரஸ்தாவனா. ஸோ கபீர்தாஸ் பக்தி கால்கே கவிதே, அதாவது கபீர்தாஸ் வந்து பக்தி காலத்தை சேர்ந்தவர், பக்தி காலத்தை சேர்ந்த ஒரு கவிஞர். வே நிர்குண பகவான்கோ மானத்தே தே, அதாவது அவர் வந்து உருவம் இல்லாத அப்படின்னு சொல்லி உருவமற்ற ஷேப்லெஸ் கலர்லெஸ் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட கடவுளை தான் தன்னுடைய கடவுளாக அவர் வந்து ஏற்றுக்கொண்டார். வே படுத்தே, ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இல்லிட்ரேட் படிப்பறிவு இல்லாதவர். வீரகாத்தா கால்மேம் கவிதா ராஜாவோங்கி சேவிகாத்தி, அதாவது அந்த காலத்தில் இந்த வீரகாத்தா காலில் கவிதா அப்படின்னா அந்த கவிதைகள் எழுதுகிறாங்க இல்லையா, அவங்க வந்து ராஜாவுக்கு எப்பவுமே வந்து சேவிகாத்தினா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, ராஜாக்களுக்கு ஏற்ற மாதிரி, ராஜாக்களுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரியான கவிதைகள் வந்து எழுதி அவங்களுக்காகவே அவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து அர்ப்பணிச்சிருந்தாங்க. ஆனால் கபீர்னே, ஸோ கபீர்தாஸ் வந்த பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா, உசே ஜனதா கி ராணி பனாத்தியா, ஸோ அந்த கவிதா அவங்க என்ன ஆனாங்கன்னா இந்த மக்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ராணியாக அவர் வந்து அவங்கள மாற்றிட்டாரு. आज के कवियों के लिए कविता लिखना धंधा है, फैशन है, मगर कबीर के लिए तपस्या था. அதாவது இப்போ ஆஜ்கே கவியோं के लिए இப்போ இருக்கிற கவிஞர்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கவிதா லிக்னா கவிதை எழுதுவதை தந்தா ஹை ஒரு தொழிலாக வச்சுருக்காங்க, ஃபேஷன் ஹை அது ஒரு ஃபேஷனாக வச்சுருக்காங்க. அதாவது அது ஒரு முழு ஈடுபாடும் இல்லாமல் எனக்கும் கவிதை எழுத தெரியும் அது ஒரு ஸ்டைலாக அதை வச்சுருக்காங்க. மக்கர் ஆனால் கபீர் கேலியே, கபீரை பொறுத்த வரைக்கும் தபஸ்யாத்தா, அது வந்து ஒரு தபம் மாதிரி. எந்த ஒரு கவிதை எழுதும்போது அது ஒரு தவமாக இருந்து அந்த கவிதையில் அந்த உயிரோட்டத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு சிறந்த கவிஞர் தான் கபீர்தாஸ். ஜாதி பாங்திகா உன்மூலன், அதாவது அந்த கேஸ்ட் சிஸ்டம் ஜாதி முறையை வந்து வேரோடு அழிச்சவர் இவர். அதுதான் கேஸ்ட் சிஸ்டம், அபாலிஷன் ஆஃப் கேஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறது. அதாவது ஜாதி முறையை வந்து ஒழிச்சவர். உஸ் ஜமானே மேம் லோக் ஜாதி பேத் மானத்தே தே, அதாவது இந்த ஜமானேன்னா அது அந்த அவருடைய பீரியடில் லோக மக்கள் வந்து என்னென்னா ஜாதி பேத் மானத்தே தே, அந்த ஜாதி முறையை வந்து ரொம்ப வெறியோடு பின்பற்றி இருந்தாங்களாம். சுவாச்சூத் ஜோரோங் பர்த்தி, அது மட்டும் இல்லாமல் அந்த அன்டச்சபிலிட்டி தீண்டாமைன்றது வந்து ரொம்ப வேகமாக ரொம்ப தீவிரமாக அந்த காலத்தில் இருந்தது. கபீர்தாஸ் சுவாச்சூதுக்கா உன்மூலன் கர்னா சாகத்தே தே, அதனால கபீர்தாஸ் என்ன நினைச்சாரு, அந்த அன்டச்சபிலிட்டி அந்த தீண்டாமையை வந்து வேரோடு அழிக்கணும் அப்படின்ற ஆசைப்பட்டாரு. இஸ்லியே வே லிக்தே ஹை, ஸோ அதனால தான் அவர் என்ன எழுதினார் அப்படின்னா ஜாதி ந பூச்சோ சாதுக்கி பூச் லீஜியே ஞான், அதாவது ஜாதியை பற்றி கேட்காதீங்க, ந பூச்சோ அப்படின்னா அதை பற்றி கேட்கக்கூடாது, அதாவது நீ என்ன ஜாதின்றதை நீ கேட்காத. சாதுக்கி பூச் லீஜியே ஞான், ஸோ துறவிகளிடம் போய் அறிவை வளர்த்துக்கோ, அதுதான் பூச் லீஜியே ஞான், ஞான்னா அறிவு, ஸோ அறிவை வந்து வளர்த்துக்கோ, ஜாதியை பற்றி எதுவுமே கேட்காத. மோல்கரோ தர்வார்கா படா ரஹன் தோ மியான், ஸோ அதுதான் இங்கே அவங்க வந்து சொல்ல வர்றது. ஸோ விலைமதிக்க அதாவது அந்த விலை உயர்ந்த அந்த அறிவை வந்து வளர்த்துக்கோ. அந்த வாள் வந்து என்ன பண்ணுமா, ஸோ அது வந்து மற்றவங்களை கொல்ல தான் செய்யும், மற்றவர்களை கொல்ல தான் செய்யும். ஆனால் அறிவுன்றது நம்மளை எப்பவுமே ஒரு பகுத்தறிவு உள்ள ஒரு மனிதனாக நம்மளை எப்பவுமே வச்சுருக்கோம். ஸோ அதனால் ஜாதியை பற்றி பேசாத, அறிவு வந்து வளர்த்துக்கோ அப்படின்ற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. மூர்த்தி பூஜாக்கா கண்டன், ஸோ கபீர்தாஸ் வந்து மூர்த்தி பூஜானது அந்த உருவ வழிபாடை வந்து வெறுக்கிறாரு. கபீர் அந்த விஸ்வாசோங்கே விரோதித்தே, அதாவது கபீர்தாஸ் வந்து அந்த மூட நம்பிக்கை இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு எப்பவுமே வந்து அகெயின்ஸ்டாக இருக்கிறவர், அதை எப்பவுமே எதிர்க்கிறவர் மூட நம்பிக்கையை. லோக் மூர்த்தி பூஜா தீர்த்த மேம் நஹானா ஸ்ரத்தா கர்னா இன்கோ ஹி தர்ம சமஜ்னே லகே, ஸோ அதாவது மக்கள் வந்து என்ன அந்த மூர்த்தி பூஜைனா அந்த உருவ வழிபாடுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மட்டும் இல்லாமல் தீர்த்த மேம் நஹானா அந்த தீர்த்த யாத்திரைகள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி புண்ணிய நதிகளில் போய் நீராடுறது,
ஸ்ரத்தா கர்ணா, அதாவது ரொம்ப பக்தியோடு இருக்கிறது. சித்ரா கர்ணான்னு ரொம்ப முழு நம்பிக்கையோட விசுவாசத்தோடு அப்படியே கடவுள் தான் எல்லாமே அப்படின்ற நம்பிக்கையோடு இருக்கிறது. இன்கோஹி, இது எல்லாவற்றையுமே தர்ம சமஜ்னே கேத்தே, அதுதான் ஒரு சிறந்த தர்மம்னு மக்கள் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. வே வாஸ்தவிக் பக்தி கோ பூல் கயே, ஆனால் உண்மையாகவே அவங்க பக்தியை வந்து மறந்துடுறாங்க. அதுதான் வாஸ்தவிக்னா ரியலி உண்மையாகவே பக்திக்கோன்னா அந்த பக்தியை வந்து பூல் கையை மறந்துடுறாங்க. லோகோங்கோ சஹி ராஸ்தா திக்கானே கேலியே, ஸோ அதனால் மக்களுக்கு ஒரு சரியான வழியை காண்பிக்கிறதுக்காக கபீர் கஹத்தே ஹைக்கி, கபீர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அக்கர் ஒருவேளை பத்தர்கோ பூஜனை சே புண்ணிய மில் சக்தாகே, ஒருவேளை கல்லை வந்து பூஜை செஞ்சால் புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், தோ மை பஹாடுக்கோ பூஜுங்கா, நான் என்ன பண்ணுவேன், அந்த மலையை போயிட்டு நான் பூஜை பண்ணுவேன். அதாவது ஒரு கல்லை பூஜை பண்ணால் புண்ணியம் கிடைக்குன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன், அந்த உருவத்தை கடவுளாக வழிபடாமல் நான் மலையையே வந்து பூஜை செய்வேன் அப்படின்னு சொல்கிறாராம். மூர்த்தி கிசி காம் கி நஹி, அதாவது மூர்த்தினது அந்த உருவம், கடவுளை வந்து ஒரு சிலையாக வச்சு கும்பிடுறாங்க இல்லையா, ஸோ அந்த உருவத்தை கிசி காம் கி நஹி, அது ஒரு வேலையும் செய்யாது, அது வெறும் கல், அது வெறும் ஒரு உருவம்தான். மக்கரானா சக்கி ஆட்டா பிசினையும் காமாத்திஹே, ஆனால் சக்கினது அந்த கிரைண்டர் அரவே மிஷின் சொல்லுவாங்களே, அது என்ன பண்ணுது, அட்லீஸ்ட் அந்த அரவே மிஷினாச்சும் அந்த ஆட்டா அந்த மாவை பிசைகிறதுக்காக உதவுது. ஆனால் மூர்த்தி அந்த கல், உருவம்ன்ற அந்த கல் வந்து எதுக்குமே பயன்படலை. இஸ்லியே சக்கி மூர்த்தி சே பலி ஹே, ஸோ அதனால் அந்த அரவை மிஷின் அந்த உருவத்தை விட அந்த மூர்த்தி அந்த சிலையை விட மிக சிறந்தது அப்படின்ற மாதிரி அவர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ அதை தான் அப்படியே வந்து தன்னோட லைன்ஸாக கொடுத்துருக்குறாரு. இங்கே மேலே சொன்ன விளக்கத்துக்கான பாடல் வரி இது. பாகன் பூஜை ஹரிமிளை, அதுதான் பாகன்ன்றது அந்த கல்லை குறிக்கிறாரு. பாகன் பூஜை, ஒரு அந்த கல்லை நான் வந்து பூஜை பண்ணால் ஹரிமிளை நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னால், மைம் பூஜுங் பஹார், நான் பூஜை பண்ணுவேன். பஹார்னா அந்த பஹாடு மலையை வந்து நான் பூஜை பண்ணுவேன். தாத்தே ஏ சக்கி பலி பீஸ் காய சங்சார், ஆனால் அந்த கல் வந்து ஒரு வேளையும் செய்யலை, ஆனால் அந்த கிரைண்டர் அரவை மிஷின்ன்றது மாவை பிசையறதுக்காக உதவுது, இந்த உலகத்துக்கு பயன்படுது, அதுதான் சங்சார். இந்த உலகத்துக்கு அது ஒரு உணவாக, அது மாவை பிசைஞ்சு கொடுத்து அதை உணவாக வந்து மக்கள் வந்து பயன்படுத்த முடியுது. ஆனால் அந்த உருவத்தினால, அந்த மூர்த்தி பூஜானால ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி அவருடைய கருத்தை இதில் சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோன்னா, ஜூட்டி பக்தி கா கண்டன், ஒரு பொய்யான பக்தியை வந்து அவர் எப்படி வெறுக்கிறாரு, ஏன் வெறுக்கிறாரு, அதை ஏன் எதிர்க்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. லோக் ஹாத்துமே ஜபமாலா ஃபேரத்தேஹை, அதாவது மக்கள் வந்து கையில் அந்த ஜபமாலைன்னு அந்த ஜப மாலையை வந்து உருட்டிக்கிட்டே இருக்காங்களாம். பகவான் கே நாம் கோ ரட்டத்தே ரஹத்தேஹே, கடவுளுடைய பெயரை வந்து உச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க. மக்கர் ஆனா உன்கா மண் சஞ்சல் ரஹத்தாகே, ஆனால் அவங்களோட மனசு என்னவா, கடவுள்கிட்ட இல்லாமல் மனசு அலப்பாஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கபீர்தாஸ் இசை திக்கானா மானத்தேஹை, கபீர்தாஸ் வந்து இதை தான் மக்களுக்கு காண்பிக்க விரும்புகிறாரு. என்ன அப்படின்னா, அவர் இசை சோட்னேக்கோ கஹத்தேஹே, அதை விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. எதை விட்டுடணுமா, நீங்கள் கையில் ஜபமாலையை உருட்டிக்கிட்டு கடவுளோட பெயரை மட்டும்தான் சொல்கிறீங்க, உங்களோட மனசு வந்து வேற ஒரு இடத்துல இருக்குது. ஸோ இதை தான் நான் வந்து இசை திக்கான மனத்தகை, இதை தான் நான் மக்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட அந்த பொய்யான பக்தியை வந்து விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி இதை பாடல் வரிகளாக இங்கே சொல்கிறாரு. அதே லைனை தான் இப்போ பாடல் வரியாக சொல்லியிருக்கிறாரு. இந்த பாடலுக்கான மீனிங் தான் இது. மாலா தோக்கர் மேம் ஃபிரே, மாலானது அந்த ஜபமாலையை சொல்கிறாங்க. மாலா தோக்கர்னா அந்த கையை உருட்டிக்கிட்டே இருக்கிறது, ஃபிரைனா அது உருட்டுறது. அந்த ஜபமாலையை நீங்கள் கையில் வந்து உருட்டிக்கிட்டே இருக்கீங்க. ஜீப் ஃபிரை முக் மாஹி, ஜீப்னு அது உங்களுடைய நாக்கு, உங்களோட வாய், அதை மூக்கு, அதை உங்களோட வாய் என்ன பண்ணுது, அந்த நாக்கு வந்து அந்த கடவுளுடைய பெயரை வந்து உச்சரிச்சுக்கிட்டே இருக்கு. மனுவாங் தோ 10 திசை ஃபிரே, ஆனால் உங்களுடைய மனசு 4 பக்கமும் 4 திசைகள்லையும் அலப்பாஞ்சுக்கிட்டு இருக்கு. யஹுதோ சுமிரன் ஆகி, பட் இப்படிப்பட்ட இதை வந்து நீங்கள் விட்டுடணும் அப்படின்றது தான் அவருடைய கருத்துன்றதை பாடல் வரியாக சொல்லியிருக்கிறாரு. குரு கி மகிமா, இதில் வந்து குருவுக்கான மகிமை என்ன, ஒரு குருவுக்கான சிறப்பு என்னன்றதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம். கபீர்தாஸ் மானத்தை தேக்கி, ஸோ அதாவது கபீர்தாஸை பொறுத்தவரைக்கும் என்ன அவருடைய கருத்து அப்படின்னா, குரு கே சகாயத்தா கே பீனா, குருவினுடைய உதவி இல்லாமல், அதுதான் சகாயத்தான ஹெல்ப் இல்லாமல், கே பீனானா வித்தவுட்
அந்த ஆசிரியருடைய உதவி இல்லாமல் பகவான்கோ பானா கடவுளை அடைவது அசம்பவ் ஹை, அது பாசிபிளே இல்லை. குருவனோட உதவி இருந்தால் தான் கடவுளை அடைய முடியும். குரு பகவான் சே பட்கர் ஹை. ஸோ அதனால தான் குருனா யார்? ஆசிரியர். ஸோ ஆசிரியர் தான் கடவுளை விட மிக உயர்ந்தவர், மிகச் சிறந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விளக்கத்துக்கான பாடல் வரி தான் இது. குரு கோவிந்த் தோவுகடே காக்கே லாக்கம் பாய. அதாவது குருவும் கடவுளும் தோவு 2 பேரும், குரு கடவுள் தோவுனா 2 பேரும் கடே உங்கள் கண் முன்னாடி நிற்கிறாங்க. காக்கே லாக்கம் பாய. ஸோ இவங்க 2 பேரில் நீ யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்ப? பலிஹாரி குரு ஆப்னே. கண்டிப்பாக நான் யாருக்கு தான் கொடுப்பேன்? ஆசிரியருக்கு தான் கொடுப்பேன். கோவிந்த் தியோ பத்தாயே, கடவுள் அதுக்கப்புறம் தான் அப்படின்ற மாதிரி கபீர்தாஸ் சொல்லியிருக்கிறாராம். ஏன் அப்படின்னா கடவுளால் எல்லா விஷயங்களும் நேரடியாக பண்ண முடியாது. ஸோ ஒரு ஆசிரியர் தான் மாணவர்களுக்கு எல்லா விதமான அறிவையும் கொடுக்கறதுனால அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆசிரியர் தான் சிறந்தவர் கடவுளை விட அப்படின்றது இதில் சொல்ல வராரு. நெக்ஸ்ட்டு ஹிந்து முஸ்லீம் ஏக்தா. இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக அவர் என்ன பண்ணார், எப்படி தன்னுடைய பாடலில் விளக்கினார் அப்படின்னா, हिंदू और मुसलमान भगवान के नाम पर धर्म के नाम पर लड़ते थे. அதாவது இந்துக்களும் முஸ்லீம்களும் கடவுளுடைய பெயரை சொல்லியும் தர்மத்தினுடைய பெயர், அதாவது அவங்களுடைய மதத்தினுடைய பெயரை சொல்லியுமே சண்டை போட்டுக்கிறாங்க. லட்டினா ஃபைட் பண்ணுறது, சண்டை போட்டுக்கிறாங்க. கட்டுத்தே காட்டத்தே, ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக்கிறாங்க. மறுத்தே மாறத்தே, ஒருத்தர் கொன்னுடுறாங்க, மாற்றி மாற்றி கொலை செஞ்சுக்கிறாங்க. கபீர் உண்மேம் ஏக்தா லானே கேலியே. ஸோ அதனால் கபீர்தாஸ் உண்மையும்னது அவங்களுக்குள்ள அந்த ஹிந்து முஸ்லீம்குள்ள ஒற்றுமையை கொண்டு வரதுக்காக கஹத்தே ஹைக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஆபூஷணங்கே நாம் அலக் அலக் ஹை. அதாவது நகைகளுடைய ஆபூஷணங்கே நாம் அப்படின்னா நகைகளுக்கு வேறு வேறு பெயர் இருக்கும், அது வடிவத்தை பொறுத்து. மக்கர் சோனா ஏக் ஹை. ஆனால் கோல்டு ஒன்றே ஒன்று தான். அதாவது பேசிக் பொருள் ஒன்று, ஆனால் அதை செய்யும்போது அது ஒரு கம்மல், ஒரு நெக்லஸ் அப்படின்ற வேற ஒரு பேரில் தான் நம்ம அழைக்கிறோம். ஆனால் அது ஒரு பேருன்னு பார்க்கும்போது அது கோல்டு, அவ்வளோதான். பர்த்தனோங்கே நாம், பர்த்தனங்கிறது வெசஸ் பாத்திரம், அழகழகை. ஸோ அதாவது பாத்திரங்களுக்கும் வேறு வேறு பேர்கள் இருக்குது. அதாவது தட்டு, கிளாஸு அந்த மாதிரின்னு சொல்கிறோம். மக்கர் ஏக் ஹி மிட்டி சே பனாயி ஜாத்தி ஹே. ஆனால் அது எல்லாமே ஒரே பொருளால் தான் நம்ம செய்யப்பட்டிருக்கு. மிட்டி சேனா இது மட்பாத்திரங்கள் சொல்லுவோம் இல்லையா, சட்டி, பானை, அது எல்லாமே வேறு வேறு பேர் சொல்கிறோம். ஆனால் அதோட பேசிக் பொருள் என்னது? மண் தான். உசி தரக், அது போல பகவான் ஏக் ஹை, கடவுள் ஒன்று தான். மக்கர் ஆனால் உன்கே அலக் அலக் நாம் ஹே, அவருக்கு வேறு வேறு பெயர் தான் இருக்கே கண்டி, கடவுள் ஒன்று தான். ஸோ அதை தான் இங்கே சொல்ல வர்றாரு. கஹனா ஏக்கு கனகத்தே கஹனா. அதாவது கஹனன் அது நம்ம கழுத்தில் போட்டுக்கிறோம் இல்லையா, அந்த மாலையை சொல்கிறது. இனி மங் பாவ்ன தூஜா, அதாவது அதை வேறு வேறு பேர் வச்சு சொல்கிறோம், ஆனால் அதனுடைய பொருள் ஒன்று தான். அதுதான் பேகரி நாம் தராயே ஈக்கு மடியா கே பாங்டே. அதாவது அந்த பாத்திரங்கள் வேறு வேறு பேர் இருந்தாலும் அது எல்லாமே மண்ணால் தான் செய்யப்பட்டிருக்கு அப்படின்றதுக்கான மேலே இருக்கிறதுக்கான பாடல் வரிகள் தான் இது. நெக்ஸ்ட்டு ரகசியவாத் அப்படின்னா, ரகசியவாத்ன்றது அது மக்களுடைய மனசில் என்ன இருக்குது, அவங்களுடைய கருத்து என்னன்றதை தன்னுடைய பாடல் மூலமாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறவர். அதாவது ஒரு உள்ளே இருக்கிற மறைந்த கருத்தை அதை வெளிப்படுத்துவார். வேறு ஒரு கம்பாரிசன் பண்ணி அந்த கருத்தை வெளிப்படுத்துறது. பானி மேம் புத்புதா நிகழ்த்தா ஹே. அதாவது தண்ணியில் பபிள்ஸ், புத்புதான பபிள்ஸ் வரும். தோனும் அலக் அலக் லக்தே ஹே. பார்க்கறதுக்கு ரெண்டுமே வேற வேற, அதாவது தனித்தனியாக இருக்க மாதிரி தெரியும். மக்கர் ஆனால் ஜப் புத்புதா டூட் ஜாத்தா ஹே. ஆனால் எப்போ அந்த பபிள்ஸு, அந்த நீர் குமிழி உடைஞ்சு போகுதோ, தப் வக பானிமே மில் ஜாத்தா ஹே. கடைசியில் அது என்னவா மாறிடுது? அந்த தண்ணியில் கலந்துருது. பரமாத்மா சே ஜீவாத்மா அழகு ஹோக்கர் ஆத்தி ஹே. அதாவது பரமாத்மாவும் அந்த கடவுளும் நம்மளுடைய ஆன்மாவும் தனித்தனியாக இருக்கும். ஆனால் ஃபிர் உசிமே மில் ஜாத்தி ஹே. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம என்ன கடவுளிடம் போய் ஒன்றா சேர்ந்துடுறோம் இல்லையா, நம்ம இறந்த பிறகு நம்மளுடைய ஆன்மா எங்கே போகுது? மேலே கடவுள்கிட்ட போயிடுது அப்படின்றத சொல்ல வராங்க. எங்கேருந்து வந்ததோ அங்கேருந்தே திரும்ப போயிடுது. வாஸ்தவ் மேம் தோனோங் ஏக் ஹை. உண்மையாகவே ரெண்டுமே அதனால் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் தத்துவக்கோ அத்வைத கஹத்தே ஹே. ஸோ இந்த தத்துவத்தை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? அத்வைதம் அப்படின்னு சொல்கிறோம். கபீர் நே இஸ் ரகசியவாத்கோ மானாதா. ஸோ கபீர்தாஸ் தான் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை தான், இப்படிப்பட்ட ஒரு வழிமுறையை தான் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு. அதுதான்
धूम धूम करता धूम बया मुझ में रही न हूँ बारी देरे नाम पर जित देखूं दित तूंग. ஸோ அதாவது தூ தூ கர்த்தா தூம் பயா, அதாவது நீ தான் எல்லா இடத்துலையுமே இருக்க. முஜ்மேம் ரஹீன ஹூம், ஸோ அதாவது நீ தான் எனக்குள்ள எல்லாமாகவும் இருக்க. ஸோ எனக்குள்ள நீ இருக்க. வாரி தேரி நாம்பர் ஜித்து தேக்கும் தீத்து தூங், ஸோ எந்த இடத்துக்கு திரும்பினாலும் எந்த இடத்துல பார்த்தாலுமே நீ தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வந்து சொல்ற மாதிரி அதனுடைய லைன்ஸ்ல வந்து சொல்லியிருக்கிறாரு. நெக்ஸ்ட் பிரேமவாத். ஸோ பிரேமவாத்னா எப்படி அன்பை வந்து இதுல கொண்டு வராரு, ஸோ அன்பை பத்தியான விளக்கத்தை வந்து எப்படி தன்னோட கவிதைகள்ல சொல்றாரு அப்படின்னா, கபீர்தாஸ் நே ஜஹாங் பி அச்சி பாதேங் தேக்கிங் உன்கோ அப்பனா லியா, அதாவது கபீர்தாஸ் வந்து ஜஹாங் பி அச்சி பாதிங் தேக்கிங், எந்த இடத்துலலாம் நல்ல விஷயங்களை பார்க்குறாரோ உன்கோ அப்பனா லியா, ஸோ அதை எப்பவுமே வந்து அதை ஏற்றுக்குவாரு, அதை ஏற்றுட்டு தன்னுடைய கவிதைகளில் அதை கொண்டு வருவார். உன்ஹோனே சூஃபியோங் கே பிரேம்வாத் கோ பி அப்பனா லியா, ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் சூஃபியோங் அப்படின்னா அது ஒரு இனத்தவர்கள், அவங்க வந்து அன்பை மட்டுமே பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு மதத்தவர். ஸோ அவங்களுடைய அந்த அன்பை வந்து அதை எப்பவுமே ஏற்றுக்கிறாரு, அவங்க சொல்ற அந்த அன்பு வழியை வந்து அவர் ஏற்றுக்கிறாரு. வே கஹத்தே ஹைகி, அவர் சொல்றாரு பிரேம் பாசார் மேம் நஹி பிகதா, அன்பை வந்து நம்ம மார்க்கெட்ல வாங்க முடியாது. அவர் நாஹி பக்கீஜே மேம் உற்பன்ன ஹோகா, ஸோ அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு தோட்டத்திலையும், பக்கீஜே அப்படின்னா கார்டன், ஸோ எந்த ஒரு தோட்டத்திலையும் எந்த ஒரு கார்டன்லையுமே அது நம்ம உற்பத்தி பண்ண முடியாது. ராஜா ஹோ யா கரீப், ஒரு ராஜாவா இருந்தாலும் ஒரு ஏழையா இருந்தாலும் ஷீஷ் தேக்கர் ஹி, தலை வணங்கி தான் பிரேம்கோ பானா ஹோகா, அன்பை வந்து பெற முடியும், அதிகாரத்தால பெற முடியாது. அன்பை வந்து தலைப்பணிந்து, அதாவது பணிவோடு தான் உங்களுடைய அன்பை வந்து நம்ம பெற முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதை தான் இந்த லைன்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறார். ஸோ இதுக்கான விளக்கம் தான் நம்ம இப்ப மேல பார்த்தது. பிரேம் ந பாடி உபஜை, அதுதான் அந்த அன்பு வந்து நம்ம கடையில வாங்க முடியாது. பிரேம் ந ஹார்ட் பிக்காய, அதாவது கார்டன்ல வந்து விளையாது. உபஜை பாடி உபஜைனா கார்டன்ல உற்பத்தி ஆகாது, மார்க்கெட்லயும் வாங்க முடியாது. ராஜா பிரஜா ஜேஹி ரஜே, அதாவது ராஜாவா இருந்தாலும் அந்த மக்களா இருந்தாலும் அதாவது ஏழையா இருந்தாலும் சீஸ் தேயி, தலை வணங்கி தான் லே ஜாயே லை ஜாயே, ஸோ அந்த அன்பை நாம பெற முடியும் அப்படின்றதுக்கான லைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலாபக்ஷ, அதாவது கலை சம்பந்தமானது, கலையோடைய சைட்ல அவருடைய படைப்புகள் எப்படி இருக்கு. சந்த் கபீர்தாஸ் அபடுத்தே, அதாவது கபீர்தாஸ் வந்து ஒரு படிப்பறிவு இல்லாதவர் இல்லையா. வே சமாஜுக்கோ சுதாரணா சாகத்தே தே, ஆனா அவர் அந்த சமுதாயத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். சுதாரணா அப்படின்னா ஒரு ரிஃபார்ம், ஒரு சேஞ்ச் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. इसलिए उन्होंने कलाबक्ष को कम और भावबक्ष को अधिक महत्व दिया. ஸோ அதனாலே அவர் என்ன பண்ணாரு, கலாபக்ஷக்கோ கம், அதாவது கலை இருக்கு இல்லையா, எல்லா கலைகள் சைடையும் தன்னுடைய கவிதைகள்ல கம்மியாகவும், பாவபக்ஷக்கோ இமோஷன்ஸுக்கு அதிகமான இடத்தையும் தன்னோட கவிதைகள்ல கொடுத்தாரு. அதுதான் பாவபக்ஷக்கோ அதிக் மகத்துவ, அதுக்கு ஒரு ஸ்பெஷல் இடத்தையே வந்து தன்னோட கவிதைகள்ல கொடுத்தாரு இமோஷன்ஸ்க்கு. ஃபிர் பி, இருந்தாலும் உன்கி கவிதாவோங் மேம், அவருடைய கவிதைகள்ல அலங்காரம் கா பர்பார்ஹை, அலங்காரங்கள் நிறைய வந்து பயன்படுத்தி தன்னோட கவிதைகள்ல எழுதுவாராம். அலங்காரம் அப்படின்றது ஒரு இலக்கணத்தில் ஒரு வகை. சுந்தர் உபமாயேங் ஹை, அது மட்டும் இல்லாம ஒரு அழகான உபமாயங், உவமை, உருவகம். ரூபக் ஹை யமக் ஹை, ரூபக்ன்றது இது ஒரு அலங்காரம், யமக்ன்றது ஒரு அலங்காரம். ஸோ அது எல்லாமே இலக்கண முறை. இது வந்து நீங்க இன்னும் இந்த 3rd பேப்பர்ல இதுல இதை பத்தியான விளக்கம் வந்து நீங்க படிக்க போறீங்க. அன்யோக்தி ஹை, இதுவும் ஒரு அலங்காரம். ஸோ சப் குச் ஹை, ஸோ இது எல்லாமே அலங்காரங்களுடைய பெயர்கள். இது எல்லாத்தையும் தன்னோட கவிதைகள்ல அவரு பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் கலையிலையும் அவர் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இதுக்கான ஒரு பாடல் இலக்கணம், ஸோ எப்படி வந்து தன்னுடைய கவிதைகளை அவர் கொண்டு வந்திருக்காரு, உபமாயேன்னு சொல்லும் போது எப்படி வந்து அதை ஓமை கொடுக்குறாரு. சாது ஐசா சாஹியே ஜெய்சா சூப் சுபாய, அதாவது ஒரு சாது, ஒரு முனிவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஜெய்சா சூப்பு சுபாய, அதாவது ஒரு நம்ம நெல்லை புடைக்கும் போது அந்த உமி வந்து தூரம் பறந்து போயிடும். அந்த நெல் மட்டும் என்ன ஆகணும், அதை தங்கி இருக்கும். அதுல இருக்கிற உமியெல்லாம் நம்ம புடைக்கும் போது அதுல இருக்கிற உமியெல்லாம் காத்துல பறந்து போயிட்டு எப்படி நமக்கு தேவையான அந்த அரிசி மட்டும் அதுல இருக்குதோ, அது போல சாதுக்களும் வந்து கெட்ட விஷயங்களை விட்டுட்டு, அதாவது எல்லா விஷயங்களையும் கான்சன்ட்ரேட் பண்ணாம நல்ல விஷயங்களை மட்டும் அவங்க வந்து எடுத்துக்கணும்.
அப்படி அந்த நல்ல விஷயங்களை சொல்றவர் தான் ஒரு சிறந்த முனிவர் அப்படின்னு கம்பேர் பண்றாரு. தேரா சாயிங் துஜ்மேம் ஜியோங் பஹூபன் மேம் பாஸ். அதாவது ஒருத்தர் வந்து கடவுள் வந்து தனக்குள்ளே இருக்குதுன்றத கண்டிப்பா பார்க்கணும். அப்படி பார்க்காம எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வெளியில கடவுளை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் யமக்கலங்கார். யமக்குன்றது இந்த இடத்துலனா கற்கா மன்கா ஃபேங்கர் மன்கா மன்கா ஃபே. அதாவது நாம அந்த ஜபமாலைன்ற சொல்றாங்களே, அந்த கையில வந்து அந்த ஏதோ ஒன்று அந்த உத்ராட்சியோ ஏதோ நம்ம என்ன பண்றோம், உருட்டிக்கிட்டே மனசை வந்து அலைப்பாய் விட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லாம மனசு ஒன்றி ஒரு வேலையை நம்ம வந்து எதா இருந்தாலும் செய்யணும். அப்பதான் நம்ம கடவுளை அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ரூபக் கலங்கர். ஸோ ரூபக்குன்னு சொல்லும் போது இதுல எப்படி கொண்டு வராரு, அச்சை புருஷ் இக்கு பேடுகை நிரஞ்சன் வாக்கிட்டார் திரதேவா சாக்காபயே பாத்துபயா சங்சார். அதாவது அச்சை புருஷ், அதாவது கடவுள் வந்து ஒரு மரம் மாதிரி, அதாவது கடவுள்னு சொல்றது ஒரு பொதுவா சொல்றாங்க. நிரஞ்சன் வாக்கிட்டார், அது எல்லாமே அந்த அதுல இருக்கிறது எல்லாமே ஒரு சின்ன சின்ன கிளைகள் இருக்கு இல்லையா, அந்த கிளைகள்ல திரதேவா சாக்கே பயே, அந்த 3 கடவுள்களும் வந்து ஒரு கிளைகளா இருக்காங்க. பாத்து பயா சங்சார். ஸோ இலைகள் வந்து அது உலகமா இருக்கு. சங்சார் அப்படின்றதுனா உலகம். ஸோ அதாவது அச்சை புருஷ் இக்கு பேடுகை நிரஞ்சன் வாக்கிட்டார் திரதேவா சாகாபயே பாத்துபயா சங்சார். ஸோ அதில் தான் நம்ம இப்போ இதை என்ன பொருள் பார்த்தோம், கடவுள் வந்து ஒரு மரம் மாதிரி இருக்கிற அந்த கடவுள்ன்றது பொதுவாக ஒரு பிரம்மனை கூட சொல்லலாம். ஸோ பிரம்மா தான் அனைத்தையும் படைக்கக்கூடியவர். ஸோ அவர் ஒரு மரமாக இருக்கிறாரு. நிரஞ்சன் வாக்கிட்டார். ஸோ மற்ற கடவுள்கள் எல்லாமே ஒரு கிளைகள் மாதிரி இருக்காங்க. திரதேவா 3 தேவர்களும் அதனுடைய பிரான்ச்சஸ், அதுதான் சாகா அப்படின்னா பிரான்ச்சஸ், கிளைகளாக இருக்கிறார்கள். பாத்து பயா சங்சார், இந்த உலகம் அதனுடைய இலைகளாக இருக்கிறது. பாத் அப்படின்னா லீஃப். ஸோ அந்த மரத்தில் இந்த உலகம் வந்து இலைகள் போன்று இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ரூபக் கலங்காரில் கொடுத்துருக்காங்க. நாம் ரத்தன் தன் பாய்கை காங்டி பாங்க் ந கோல். அதாவது இது வந்து என்னன்னா நாம் ரத்தன், அதாவது கடவுளுடைய பெயரை ஒரு வைரத்தை, ரத்தம்னா ரத்தினத்துக்கு சமானமாக சொல்கிறாங்க. ஸோ நாம் ரத்தன் தன் பாயிகை, அதாவது கடவுள்ன்ற அந்த ராமநாமம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த வைரம் போன்ற அந்த கடவுளை நமக்கு வரமாக கிடைச்சிது அப்படின்னா காங்டி பாங்க் ந கோல், அடிக்கடி நாம் அதை திறந்து பார்க்காம காங்டி பாங்க், அதை ஒரு நல்ல ஒரு இதாக கயிறால் அதாவது மனசால அதை கட்டி அதை அடிக்கடி திறந்து பார்க்காம பத்திரமா வச்சுக்கணும். நம்ம மனசுக்குள்ளேயே அந்த கடவுளை வந்து மனசுக்குள்ளே வச்சு நல்லபடியாக நம்ம வழிபடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடிக்கடி கடவுளை வந்து நம்ம அந்த கயிறால் கட்டி வச்சதை அடிக்கடி திறந்து பார்த்து அதை தராசில் நிறுத்தி அதை நம்ம வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லைனுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. அப்போ அதை பார்த்தீங்கன்னா இன்னும் புரியும். அர்த்தானந்த் ரன்யாஸ் ஹிரா பாயோ காங்ட் கடியாயோ பார்பார் வாக்கோ கியங்கோலே. அதாவது ஹீரா அப்படின்னா டைமண்ட் சொல்கிறது. ஸோ ஒரு வைரம் நமக்கு கிடச்சிதுன்னா காங்ட்டு கடியாயோ, அதை நம்ம டைட்டாக வந்து அதை பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். பார் அடிக்கடி வாக்கோ கியோங்கோலே, அதனுடைய வாயை நம்ம திறந்து பார்க்கக்கூடாது. அதாவது அந்த கட்டி வச்சதை நம்ம அடிக்கடி ஏன் திறந்து பார்க்கணும், கியோங்கோலே ஏன் திறந்து பார்க்கணும். ஹல்கி தீ சப் சடி தராஜு, அதே போல் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை தராசில் நிறுத்தி அடிக்கடி அதை சரியா இருக்கான்றதை நம்ம அந்த தராசில் நிறுத்தி அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. பூரி பை தப் கியோங் தோலே. ஸோ அதுதான் இந்த இடத்துல உங்களுக்கு. ஸோ அது வந்து நம்ம அதை தராசில் நிறுத்தி அடிக்கடி நம்ம எடை போட்டு பார்க்கக்கூடாது. உபசங்கார் அப்படின்னா முடிவுரை. கபீர்தாஸ் அப்பனே சமைக்கே அனுபம் விசாரக் சமாஜ் சுதாரக் மகான் சந்த் அவர் கவிதே. ஸோ இதில் கபீர்தாஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் தன்னுடைய காலத்துக்கான ஒரு அன்கம்பேரபிள் சிந்தனையாளர், ஒரு ஒப்பற்ற சிந்தனையாளராக இருக்கிறாரு. சமாஜ் சுதாரக் இந்த சமுதாயத்தில் மாற்றத்தை கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறாரு. மகான் சந்த் ஒரு சிறந்த முனிவர் மற்றும் கவிஞராக இருக்கார். உன்ஹோனி ஜனதா கேலியே கவிதா லிகி. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் மக்களுக்காகவே கவிதைகள் எழுதினார். இஸ்லியே உன்கி ரச்சனாவோங் மேம். ஸோ அதனால தான் அவருடைய படைப்புகளில் மனோரஞ்சன் கா ஸ்தான் நஹி ஹை, என்டர்டெயின்மெண்ட்டுக்கான இடம் இல்லை. ஒன்லி வந்து அதில் அவருடைய படைப்புகள் அவருடைய கருத்துக்களை விளக்கக்கூடியதாக மட்டும்தான் இருந்துச்சு. உன்கி கவிதாயிங் சரல் அவர் சிக்ஷா பிரத்துஹைங்.
ஸோ அவரோட கவிதைகள் எல்லாமே எளிமையாக இருந்தது, சிம்பிளாக இருந்தது மற்றும் அடுத்தவங்களுக்கு ஒரு லேர்னிங்கை கொடுக்கக்கூடியதாகவும் இருந்துச்சு. ஸோ அதுதான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது பாடல் மூலமாக இவருடைய பெருமையை விளக்குறாங்க. என்ன அப்படின்னா, சூர் சூர் துளசி சசி உட்கண கேசவதாஸ், அதாவது சூர்தாஸ், துளசிதாஸ், கேசவதாஸ் இவங்க 3 பேருமே வந்து ஒரு சூரியன், சந்திரன், நட்சத்திரம் போன்று இருக்காங்க. அப் கே கவி கத்யுத் சம் ஜஹந்தஹங் கரஹிங் பிரகாஷ், அதாவது அப்புக்கே கவி. ஸோ இப்போ இருக்கிற கவிஞர்கள் எல்லாமே கத்யுத் சம ஜஹந்தஹங் கரஹிங் பிரகாஷ் எல்லா இடத்துலையுமே வந்து பிரகாசிச்சுக்கிட்டு இருக்காங்க. தன்னுடைய கவிதைகள் மூலமாக எல்லா இடத்துலையும் வந்து பிரகாசமாக இருக்காங்க. தப் கபீர்தாஸ் கா கியா ஸ்தான் ஹை. ஸோ இப்படி இருக்கும்போது கபீர்தாஸுக்கு இங்கே இதுக்கு இவங்களில் எந்த இடத்துல இருக்காரு, இவருக்கான இடம் எங்கே? வேதோ பூரி ஆகாஷ் ஹை. ஸோ இவங்க எல்லாமே ஒரு சூரியனாக இருக்காங்க, நட்சத்திரமாக இருக்காங்க மற்றும் சந்திரனாக இருக்காங்க. ஆனால் கபீர்தாஸ் வந்து பூரே ஆகாஷ் ஹை, அவர் தான் இந்த வானம் முழுவதுமாகவே வானமாக இருக்கிறாரு. ஸோ ஜிஸ்மேம் அந்த வானத்தில் தான் சூரஜ் சாந்த் ஒரு தாரை வித்தியமான் ஹை, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு கபீர்தாஸை வந்து ஒரு முழு வானமாகவே அவரை வந்து உருவகிச்சிருக்காங்க. ஸோ அதில் இவங்க 3 பேரையும் கொண்டு வந்து கபீர்தாஸுக்கு ஒரு உயர்ந்த இடத்த இதில் அவங்க சொல்லியிருக்காங்க.